السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜனசான தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கொள்கை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பெருவர்களால் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய இந்த ஜும்மாவுடைய தினத்தின் அதனுடைய நற்பலன்களை அடைந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றிணைக்கின்றோம். ஒரு குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நன்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனை செய்தவனாக எனது ஆரம்பம் செய்யும். தற்போதுள்ள காலகட்டத்தில் இஸ்லாமியர்களாக எண்ணற்ற நபர்கள் வாழ்ந்து வந்தாலும் வெகு சிலர் மட்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது முந்தைய காலத்திற்கும் தற்போது உள்ள காலத்திற்கும் நிறைய வேறுபாட்டை தரக்கூடிய சூழல்ல இருக்கு. முன்னர் மக்கள் இஸ்லாமியர்களாக வாழ்ந்தார்கள், பெரும்பகுதி மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றினார்கள். காலங்கள் கடக்க கடக்க இஸ்லாமியர்களாக வாழ்கிறார்கள், இஸ்லாத்தை பின்பற்றுவது கிடையாது. ஆனால் எல்லா காலங்களும் சொற்பமான மக்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். முன் சென்ற காலத்திற்கும் தற்போது உள்ள பின்பற்றத்திற்கும் பின்பற்றக்கூடிய நபர்கள் குறைந்து கொண்டே வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதற்கு முஸ்லிம்கள் கூறக்கூடிய காரணங்கள் ஏறத்தாழ ஏற்கக்கூடிய வகையிலும் இருக்கிறது. அதான் அவர் ஆச்சரியப்படுற விஷயம். இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பின்பற்றவில்லை என்பதற்கு காலங்கள் செல்ல செல்ல நம்முடைய சமகாலம் வரைக்கும் இன்னும் கூடுதலாக அந்த காரணங்கள் சொல்லப்படும். நான் ஏன் தொல்ல, நான் ஏன் இறைவனுக்கு மாற்றமாக நடக்கிறேன், இறை கட்டளைக்கு மாற்றமாக இருக்கிறேன், இறை தூதருக்கு ஏன் நான் மாறு செய்கிறேன் என்ற காரணங்கள் இன்னும் இப்போது இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய காரணங்களை விட இன்னும் காலங்கள் கடக்க கடக்க இன்னும் அதிகமான காரணங்கள் மக்களால் சொல்லப்படும். இன்னும் கூடுதலாக மக்கள் இஸ்லாத்தை புறந்தள்ளி விட்டு முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படித்தான் செய்தி நம்மளால் பார்க்க முடிகிறது. என்ன காரணங்கள் சொல்றாங்க, எதனால ஏற்கக்கூடிய வகையில இருக்குன்னு சொல்றோம்னா, முன் சென்ற காலம் மாதிரி இப்ப கிடையாது அப்படின்னு பல பேரால் சொல்லப்படுகிறது. முன் சென்ற கால அமைப்பு மாதிரி இப்போது கிடையாதுங்க. இப்ப உள்ள செலவுகள், இந்த வாழ்வாதாரம், எங்களுடைய வாழ்க்கைக்காண்டி போராடக்கூடிய விதங்கள் எல்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கு. முன்னாடி இருந்த செலவினங்கள் இப்ப இந்த செலவினம் இல்லை. முன்னாடி இருந்த மருத்துவம் இப்ப கிடையாது, முன்னாடி இருந்த இருப்பிட வசதி இப்ப கிடையாது, முன்னாடி இருந்த உணவியல் இப்ப இல்லை. எல்லாத்துக்கும் கூடுதல் செலவாகிறது. முன் சென்ற காலங்களில் ஏறத்தாழ 13-15 குழந்தைகள் பெற்றவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்தார்கள். அவருடைய செலவெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இப்போ 1-2 குழந்தைகளை வைத்து அவர்களை வளர்த்து அவர்களுக்குண்டான உணவு, அவர்களுக்குண்டான கல்வி, அவர்களுக்குண்டான மருத்துவம், அவர்களுக்குண்டான இருப்பிட வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அவர்கள் வளர்ப்பதெல்லாம் சிரமமா இருக்குது. தொழில்துறையில பயங்கர சிரமம். அன்றாட வாழ்க்கையே எங்களுக்கு பெரும் போராட்டமா இருக்கு. அதனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எப்படி, நான் சொல்லுவதில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, இடையூறு. நான் ஹராம் ஹலாலை பேணுவதில், வட்டி வாங்காமல் இருப்பதில் எனக்கு பிரச்சனை. தேவையில்லை வெகு விரைவில் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நான் போய் என்னுடைய நகையை ஒருத்தர் அடமானம் வைத்து வட்டிக்கு வாங்க. உடனே எனக்கு பைக்கு தேவைப்படுது, என்னுடைய பிரச்சனை அது. அந்த பைக்குக்கு நான் போய் லோன் போட்டுதான் எடுத்தாகணும். என்னுடைய வீடு எல்லாரும் வீடு கட்டிட்டா என்னை தாழ்வா நினைக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு உண்டான வழியை நான் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணாலும் கையில பத்திரத்துக்கு மேலுக்காரன் கூப்பிடுறான், வா வா வாங்குறான். டெய்லி ஒரு நோட்டீஸ் வீட்டுக்கு முன்னாடி கிடக்குது, வந்து புது வீட்டை கட்டி இடத்த கொண்டு வைடா வீட்டை கட்டிக்கிறான்னு சொல்றான். தர்றதுக்கு ஆள் இருக்கு, ஓடி போய் கொடுக்குறோம், காசை கொடுக்குறான், வீட்டை கட்டுறோம், வட்டியில இருக்கிறாப்புலதான் இருக்கு. வரதட்சணைங்கிறதெல்லாம் முடிவில் என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் அது. அதனால வாங்கித்தானே ஆகணும். அவனை படிக்க வச்சிருக்கேன், இவ்வளவு காலம் வளர்த்திருக்கேன், அதனால நான் அதுக்கு உண்டான செலவுகள் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கிட்டாதான் எனக்கு சௌகரியமா இருக்கும். அவருடைய எதிர்காலம் எனக்கு ஒண்ணு வேணாம். எப்படி பெரும்பாலான மக்கள் இந்த வரதட்சணைன்னு சொல்லக்கூடிய எனக்கா போடுறிய, உங்க பொண்ணுக்கு நீங்க போட போறீங்க, அந்த வார்த்தை எல்லாத்துலயும் பரவலா இருக்கும். எப்படி உங்க பொண்ணுக்கு தான் அந்த வார்த்தை வேணாம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க பல பேர் சொல்லக்கூடியவங்களை பார்க்கத்தான் செய்யறோம். நியாயமான கருத்து மாதிரி தெரிவு செய்கிறது. இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால் பெரும் இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் எப்ப நமக்கு உண்டான அரசியல் அதிகாரம் வேணுமா இல்லையா? அந்த உலகத்துல எவ்வளவு சிரமப்படுறோம், எவ்வளவு பாடுபடுறான், இங்கேதான் வடநாட்டை இப்ப அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான். இப்படியெல்லாம் சூழல் தாறுமாறாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு உண்டான அரசியல் அதிகாரங்கள் தேவைப்படுகிறது. அதனால் மார்க்கத்துல கொஞ்சம் விட்டு அப்படி இப்படி அனுசரணையா போனா வரப்ப நம்ம அரசியல் அதிகாரத்தை பெற முடியும். அரசியலுக்குள்ள உள்ள போறதா இருந்தா நீ இஸ்லாத்தை கையில முழு மூச்சு அப்படி பின்பற்றணும்னு சொன்னீங்கன்னா பல விஷயங்களை ஓட்டு கேட்க முடியாது.
இங்க போய் பல மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பதாக இருந்தா ஒரு கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் சரியா நிற்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய வழக்க வழிபாட்டு தலங்கள்ல போய் நிக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய முதல் மரியாதை ஏற்றுக்கிறணும். அப்பதான் நம்மளே ஒரு ஆளா அந்த இடத்துல மதிப்பாங்க, நமக்கு ஓட்டு போடுவாங்க. நமக்கு அதிகாரம் வேணுமா வேணாமா, ஆட்சி வேணுமா வேணாமா? நீ இஸ்லாமியத்துக்கு தடையா இருக்குது சொல்ற காரணம் இஸ்லாமிய மார்க்கம் தடையாக இருக்கிறதுங்க. காலச்சூழல் அப்படித்தானே இருக்குது வாழ்றதுக்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு, அன்றாட பொழுது நான் கழிப்பதற்கு பல விஷயங்கள்ல இஸ்லாத்தை பின்பற்றினால் உலக வாழ்க்கையில உள்ள அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம போயிருது, அதிகாரத்தை அடைய முடியாம போயிருது. சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்கு. இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால் எண்ணற்ற கொள்கை குழப்பங்கள் எல்லாம் இருக்க தனப்ப செய்கிறது. நிறைய பேர் அவன் ஒண்ணு சொல்றான், இவர் ஒண்ணு சொல்றாரு. ஒரு விஷயத்துல சர்வதேச பிறையில் ஒரு கூட்டம் சொல்லுது, எங்க ஒரு பிறை பார்த்துட்டாலும் பிரச்சனை இல்லை, நோம்பு வைப்பாங்கிறாங்க, நோம்ப விடுப்பாங்கிறாங்க. உலகத்தில் எங்க பிறை பார்த்து விட்டாலும் பிறை பார்த்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்குது. நீங்க பிறைய கண்ணாலதான் பாக்குறீங்க, அப்படித்தான் சொல்றீங்க. ஒரு சில கூட்டம் கபர்களை அடக்கம் செய்தவர்களை, இறந்தவர்களை அடக்கம் செய்து அந்த கபர்களை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில பேர் தொழுகை இப்படித்தான் தொழுகணுங்கிற இமாம் சொல்ல அடிப்படையில் தான் தொழுகணுங்கிறாங்க. சில பேர் கூட்டுத்துவாங்கிற அடிப்படையில் இப்படித்தான் செய்யணுங்கிறாங்க, அதை செய்யாதுன்னு சொல்றாங்க, குழப்பமாக்குங்கிறாங்க. இப்படி மார்க்க விஷயத்தில் பலதரப்பட்ட செய்திகளும் இருக்கத்தானே செய்கிறது. இதையெல்லாம் உருவாக்கிட்டு இங்க எங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வருது அப்படின்னு சொல்ற ஆள்கள்லாம் இருக்கு. நிறைய விதமான கொள்கை பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுகிறது, பலதரப்பட்ட அமைப்புகள் இருக்கிறார்கள். இஸ்லாம் என்ற போர்வையில் நிறைய செய்திகள் மக்கள் மத்தியில் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஏறத்தாழ சமீபமாக ஒரு 200-300 ஆண்டுகளாக 400 ஆண்டுகளாக இந்த கபர்களுடைய மிகப்பெரிய எழுச்சியை நாங்களால பார்க்க முடியுது. அவங்க எல்லாம் சொல்றது சரியா தானே இருக்கு, போய் தருகாரப்ப தேவையை தானே கேட்க போறோம், அவங்க எல்லாம் வழிமாறுகள் தானே, இறை நேசர்கள் தானே. இறை நேசர்களா இல்லையாங்கிறது அந்த டாபிக் கிடையாது, சொல்லக்கூடிய வாரத்துக்கு சொல்றேன். இப்படி எல்லாம் காரணம் சொல்லி கொள்கையில் பல குழப்பங்கள் இருக்கிறது, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. நம்ம அதிகாரத்தை எல்லாம் அடைஞ்சுக்கணும்னா இஸ்லாத்தை தூக்கி கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நம்முடைய வாழ்வியல்ல நடைமுறைப்படுத்துறதுல கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு தேவையான விஷயத்தை நடைமுறைப்படுத்தி விட்டு நமக்கு அந்த இடத்துல அது பொருந்தி போகணும் சொன்னா தூக்கி ஓரமா வச்சுட்டு போறதா சரியா இருக்குங்க அப்படின்னு பல பேர் காரணங்கள் சொல்லி அந்த அடிப்படையில் வாழக்கூடியவர்களாகவே நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். இன்றைய வரைக்கும் பல பேர்ட்ட இஸ்லாம் நிறைய விவகாரங்கள் இஸ்லாத்துடைய தீர்வு இல்லாமல் இருக்கிறது. முதல்ல உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அன்றாட பொழுதுல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கார் என்பதை கேட்டு அந்த அடிப்படையில் முடிவெடுப்பதை விட உலக காரியங்களில் யார் யார் எதை செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்த்து முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் தான் இஸ்லாமியர்கள் அதிகம். அல்லாஹ் ரசூல் பின்னாடி உலக நடைமுறை என்ன அதுதான் முதல்ல அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க, அல்லாஹ் பெருமானாருடைய மிகப்பெரிய எச்சரிக்கையில ஒண்ணு. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர் சொல்றாரு, நாங்க ஒரு பயணத்துல இருந்தோம். அந்த பயணத்துல இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தொழுகைக்கான அழைப்பு விடுத்தார்கள், கூட்டுத்துறைக்கான எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம். அந்த ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தருணத்துல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எங்கள் மத்தியிலே ஒரு எச்சரிக்கை செய்தார். எப்படி என்றால், எனக்கு முன் சென்ற தூதர்கள் அனைவருமே தனக்கு எது நன்மை என்று சொல்லப்பட்டதோ அந்த மக்கள் மத்தியிலே அந்த எச்சரிக்கையை சொன்னார்கள். எது அந்த உம்மத்துக்கு கேடோ அதை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். அதனுடைய கடமை அதை போன்று உங்கள் மத்தியிலே நான் செய்கிறேன். என்னுடைய உம்மத்தில் இனிமையான காலம் என்பது ஆரம்ப காலம் தான். ரசூலுல்லாஹ் சொன்னார், என்னுடைய உம்மத்தில் என்னுடைய சமுதாயத்தவர்களுக்கு இனிமையான காலங்கள் என்பது ஆரம்ப காலம்தான். அதற்கு பின்னால் வரக்கூடிய இறுதி காலங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திராத, நீங்கள் வெறுக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இன்னல்கள் வரக்கூடிய காலமாகத்தான் இருக்கும். எப்படி நம்ம சொல்லலாம், முன்னாடி காலம் வேறப்பா, முன்னாடி அதை செஞ்சிடலாம், முன்னாடி எளிமை முன்னாடி எளிமை முன்னாடி எளிமைன்னு சொல்றோமா இல்லையா? அதுக்கு அண்ணன் பெருமானார் சொன்னார்கள், ஆரம்பம் இனிமையாக இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஆரம்பம், என்னுடைய உம்மத்துடைய ஆரம்பம் இனிமையானதாக இருக்கும். காலங்கள் கடக்க இறுதியாக வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நீங்கள் வெறுக்கக்கூடிய அளவுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்ல இறுதி காலங்கள் இருக்கும். ஒரு பிரச்சனை வரும், அதை சந்திப்பீர்கள். அடுத்த ஒரு பிரச்சனை வரும், அப்போ சொல்லிருங்க, அப்பா முன்னாடி இருந்த பிரச்சனையே பரவாயில்லப்பா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. முன்னாடி இருந்தது பரவாயில்ல, இப்ப அதை விட கூடுதலா இருக்கு. அடுத்து ஒண்ணு வரும், அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது பரவாயில்ல, இப்ப வர்றது அதிகமா இருக்கு. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக உங்கள் மத்தியிலே வரவரை நீங்க சொல்லுவீர்கள். அதுக்கு அது பரவாயில்லையா, இதுக்கு அது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் உங்கள் மத்தியிலே வரும். இதுதான் எங்களுடைய அழிவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் சோதனைகள் உங்கள் மத்தியிலே வரும் என்று நலபெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் உண்மையிலேயே நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், நரகத்திலிருந்து விலக வேண்டும், நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்துக்கு தான் போக வேண்டும் அப்படி எண்ணம் உள்ள நபர்களாக இருந்தால் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட நிலையிலேயே நீங்கள் மரணத்தை சந்தியுங்கள் என பெருமானாருடைய எச்சரிக்கை.
நீங்க உண்மையிலேயே நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும், சொர்க்கத்தை செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த மார்க்கத்தை ஏற்றவர்களாக, இந்த வழக்கு வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட நிலையிலேயே உங்களை மரணம் தழுவ வேண்டும். இறைத்து உங்களுடைய எச்சரிக்கை. இதான் அதுல ஹைலைட்டே. காலங்கள் மாறும், காலத்துக்கு தகுந்தாற்போல் பிரச்சனைகள் கூடும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி எறிவதற்கு நம்மளால் காரணமாக சொல்லப்படும். ஆனால் அல்லாஹ் மறுமை என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, இன்றளவு வார்த்தையாக இருக்கிறது, அது நம்பிக்கையாக இல்லை. அதான் இந்த பிரச்சனையே. அல்லாஹ் மறுமை என்ற வார்த்தை நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்துல எந்த காலத்திலையும் நம்ம சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த சொற்பமான கூட்டம், சொர்க்கத்திற்குரிய கூட்டம் எல்லா காலத்திலும் கடந்து போயிட்டே இருக்கும். காரணம் சொல்லக்கூடியவர்களாக இஸ்லாமில் ஒருபோதும் இருக்கவே மாட்டார்கள். எந்த அடிப்படையில் இருந்தால் அல்லாஹ் மறுமை என்ற நம்பிக்கையை அழகான முறையில் புரிந்தவர்களாக இருந்தால். நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோமா? அல்லாஹ் எப்படி இறங்கியிருக்கோம், மறுமை எப்படி இறங்கியிருக்கோம்? அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு நம்ம கொடுக்கக்கூட முக்கியத்துவம் என்னன்னா, என்னால் என்ன இயலுமோ, என்னுடைய அறிவு என்ன சொல்கிறதோ அதான் அல்லாஹ்வாலே முடியும் அப்படின்னு நம்புறோம். அதனாலதான் நம்மளால மார்க்கத்தை பின்பற்ற முடியல. எதனால நம்மளால தொலை வர முடியல, எதனால வட்டி வாங்காம இருக்க முடியல, எதனால வரதட்சணை வாங்காம இருக்க முடியல, எதனால எண்ணற்ற குழு குழப்பங்கள் இருந்தாலும் அதன் தீர்வு என்னால் காண முடியவில்லை. என்ன காரணம்? அல்லாஹ் எப்படி அணுகணுமோ அப்படி அணுகல. அல்லாஹ்வுக்கு உண்டான ஆற்றல் என்னவோ அந்த மாதிரி நான் அல்லாஹ் புரிஞ்சுக்கல. எனக்கு உண்டான அறிவு எப்படியோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் விளங்கி வச்சிருக்கிறேன். அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பது என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதோ அம்ரன், அல்லாஹ் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் குன் அப்படின்னு சொல்லுவான், அது ஆகிவிடும். ஆகுமா, அது ஆகிடும். அது அல்லாஹ். நம்ம அறிவு எப்படி? நம்முடைய அறிவு நமக்கு எது சாத்தியப்படுமோ அதை மட்டும்தான் சாத்தியம் சொல்லக்கூடியது அறிவு. அல்லாஹ் அப்படி கிடையாது. ஆகினா ஆகிரும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனையுமே அப்படித்தான். அது பூமியாக இருக்கட்டும், மனிதராக இருக்கட்டும், நம்முடைய படைப்பாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய, கேட்கக்கூடிய, மறைந்திருக்கக்கூடிய இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை வஸ்துக்களும் எப்படி உருவானது? அப்படின்னு நல்லா சொல்லுவான். அது ஆகிவிடும். நல்லா சொல்லி காட்டான். என்னுடைய ஆற்றலை உன்னோட அறிவோடு சேர்த்து ஒப்பிட்டீங்கன்னா உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணவே முடியாது ஒரு காலம். எனக்குண்டான ஆற்றல் என்ன, இன்னுக்குண்டான வல்லமை என்னங்கிறதெல்லாம் நீ எப்படி என்னுடைய சிஸ்டமேட்டிக்கா நீ கூட படிச்சுக்கணும். எனக்குண்டான ஆற்றல் என்னங்கிறத நீ விளங்கிக்கணும். அதுதான் உடைய நம்பிக்கை. அதான் உனக்கு தீர்வை தரும். இப்ராஹிம் நபியை பற்றி ஒரு இடத்துல எல்லாம் சொல்ல வர, இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்பில் இருந்தார்கள். நம்முடைய அறிவு சொல்லுவது நெருப்பு சுற்றும் என்று. இப்ராஹிம் நபியை இப்படித்தான் நினைத்தார்கள், நெருப்பு எரிஞ்சு போயிடுவோம். ஆனா அவன் மீது அளப்பெரிய நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் இருக்கிறான். இது நெருப்பு. இந்த நெருப்பு சுடணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிறது யாரு? இந்த நெருப்புக்கு சுட வேண்டும் என்ற அதிகாரத்தை கட்டளையிடக்கூடியவன் யார்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பரதன். அந்த நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம். இந்த இப்ராஹிமுக்கு கூடிய பரதன் ஒரு சலாமல் பாதுகாப்பாகவும் குளிர்ந்ததாகவும் மாறி நாம் கட்டளையிட்டோம். நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், நீ பாதுகாப்பா குளிர்ந்ததாக சலாமத்தா மாறிடு அப்படின்னு நாம் கட்டளையிட்டோம். அது உடனே அந்த மாதிரி பூஞ்சோரை மாதிரி மாறிடுச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். நம்முடைய அறிவு என்ன சொல்லுது? நெருப்பு சுடுமே. மரியம் ஸலாத்தை அல்லாஹ் பார்த்து சொல்றான். மரியம் ஸலாம் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்து நற்செய்தி வாழவர் வந்து சொல்றாரு. அதுக்கு மரியம் ஸலாம் சொல்றாங்க, எப்படி ஒரு ஆண் தீண்டாமல் எப்படி குழந்தை உண்டாகும்? சுப செய்தி சொல்றீங்க. காலத்து ரப்பி அண்ணா யகூனு வலத், எனக்கு குழந்தை இருப்பதாக சொல்வதாக வலம் யம்ஸனி பஸர், நற்செய்தி கூறுவதாக இருந்தால் ஒரு ஆண் தீண்டப்படாமல் எப்படி அந்த நற்செய்தி? அதான் நம்ம அறிவு சொல்லுது. ஒரு ஆண் தீண்டப்படாமல் எப்படி குழந்தை? நமக்கு சொல்லக்கூடிய செய்தி தான். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் ஆகும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க உங்களுடைய அறிவின் அடிப்படையில் என்ன அறிவு எல்லா இஸ்லாமிய மார்க்கத்தை யாராலும் பின்பற்ற முடியாது. உனக்கு என்னென்ன அறிவு வழங்கியிருக்கா? இந்த உலகத்தின் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கும் நன்மை தீமையை பிரித்துக் கொள்வதற்கும் எது சரி எது தப்புன்னு முடிவெடுப்பதற்கு மட்டும்தான் உனக்கு வழங்கப்பட்ட அறிவு. என்னுடைய ஆற்றலை தீர்மானிப்பது உன்னுடைய அறிவு கிடையாது. அது எனக்கு உண்டான தனிப்பட்ட ஆற்றல். நான் ஆகுனா ஆகும், நடக்கும்னா நடக்கும், உனக்கு குழந்தை உண்டாகும்னா உண்டாகும். அதுக்கு ஆண் வந்து தீண்டணுங்கிறதெல்லாம் கிடையாது. நெருப்பு சுடணுமா, அது ஜில்லு ஆகணுமா, குளிரணுமா நான் தான் தீர்மானிக்கணும். அல்ல சொல்லி காட்டும். மூசா நபி குச்சியால் அடித்தார், கடல் பிளந்தது. எப்படி? மூசா நபி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தறியால் அடித்தார், கடல் பிறந்தது. எந்த ஒரு அறிவுக்கான மனித அறிவுக்கு சாத்தியமாது? சாத்தியம் இல்லை. ஜக்கரியா நபி சொல்றாரு, எனக்கு எப்படி அல்லா குழந்தை பிறகு அவன் தான் குழந்தைய கேட்கிற அல்லா இடத்துல அல்லா எனக்கு குழந்தை கொடுறாளா எஹியா அந்த குழந்தைய எல்லா நற்செய்தியாக சொல்கிறான். அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவி குழந்தை பேர் மனைவி ஆயிட்டாங்க, வயது முடிஞ்சிருச்சு, குழந்தை பெற்றக்கூடிய தன்மையெல்லாம் இல்லையே, நானும் நடைமுறையெல்லாம் வந்து ரொம்ப வயசாயிட்டேன், இவங்க 2 பேருக்கும் இனிமேல் குழந்தை பெறுவதற்கு சாத்தியக்கூடையில எப்படி பிறக்கும்னு கேட்டார். அது அப்படித்தாப்பா கதாலிக்கு அப்படின்னு நல்லா சொன்னான். அது அப்படித்தாப்பா சொல்றது நாள்ல. ஏன் இது அந்த செய்திகள்லாம் எல்லாம் திருமறையில பதிவு பண்றானா, நீங்கள் இறைவனை எங்கம்மா உடைய பிரச்சனை சார்ந்த விஷயம் தீர்க்கப்படவில்லை, என்னுடைய பிரச்சனையை நான் தான் தீர்க்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. அதெல்லாம் நமக்கு சொல்றான். எனக்கு பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனை என்னுடைய முயற்சியா என்னுடைய ஆற்றல், அந்த மாதிரி ஒரு கணக்குக்கு போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா இந்த மார்க்கத்தை உங்களால் பின்பற்ற இயலாது.
என்னுடைய ஆற்றல் என்னுடைய வல்லமை என்ற அடிப்படையில் நீங்கள் நம்புவீர்களானால் எல்லா காலங்களிலும் இந்த மார்க்கத்தை உங்களால் பின்பற்ற இயலும். அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னொரு புறம் தன்னுடைய ஆற்றலை சொல்லிவிட்டு மறுமுனையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என்னை நம்புவதோடு மட்டுமல்லாமல் வறுமை என்ற வாழ்வையும் ஒரு நாளை சந்திக்க போகிறாய், அதில் நீ தன்னந்தனியாக வரப்போகிறாய், உன்னுடைய நன்மை தீமை அனைத்திற்கும் நீந்தான் பொறுப்பாளி, உனக்கு யாரும் அந்த இடத்தில் உதவியாளர் கிடையாது என்பதை நம்பு. அந்த நாளை நம்பு. எப்படிப்பட்ட நாள்? நான் செஞ்சதுக்கு நான் தான் பொறுப்பேன். அது அணுவளவு இருக்கக்கூடிய தீமையாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் பதில் சொல்றது நான் தான் சொல்லணும். இது முன்னோர்கள் சொன்னார்கள், சொல்ல முடியாது. நாளில் முகங்களை மறையில் போட்டு பொசுக்கி எடுப்போம். அழைச்சதா அச்சானல்லாஹு அச்சான ரசூலா, நாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, ரப்பனா இல்ல அதானா சாதுனா குப்ரானா ஹலவுல் சபீல், எங்களுடைய பெரியார்களுக்கு நம்முடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம், பாவிங்க நாசப்படுத்திட்டாங்களே. யார் சொல்வார்? நரகில் இருக்கக்கூடிய நேரத்துல நாங்கள் பெரியாருக்கு நம்முடைய தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாங்கள் பின்பற்றவில்லையே, கட்டுப்படவில்லையே என்று சொல்லக்கூடிய நபர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறார், ஓ நன்மை தீமைக்கு நீ தான் பொறுப்பாள். எதுக்கு அறிவு வழங்கப்பட்டது? அறிவு என்ன அடைய போடுறதுக்கு உனக்கு அறிவு விடப்படல. அறிவு உனக்கு வழங்கப்பட்டது, எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ண. எத்தனை கொள்கை குழப்பம் இருக்கட்டும் உலகத்துல, உன் கையில் அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கா இல்லையா, இறைத்தூதருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல் இருக்கா இல்லையா, அந்த செய்தி என் புறத்தில் இருக்கும் பொழுது அதை பின்பற்றுவதற்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா காலத்திலும் பின்பற்றலாம். உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாறாக நின்றாலும் ஒரே ஒரு நபராக இருந்தால் அந்த நபரால் வாழ முடியும். அதற்கு உதாரணம் தான் இப்ராஹிம் நபி. எதனால இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்ற எல்லாம் சொல்றான்? இத்தோடு இந்த குழப்பங்கள் இருக்க போகிறதா? இத்தோடு சோதனைகள் முடிய போகிறதா? இல்லை, இன்னும் கூடுதலாக வரும். ஒரு காலகட்டம் வரும். என்ன பெருமானார் சொன்னார்கள், கொள்கையினுடைய குழப்பத்தினுடைய உச்சமாக, சோதனையுடைய உச்சமாக இருக்கும். அவர்கள் தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய செல்வங்களில் சிறந்ததாக இருக்கக்கூடிய ஆடுகளை ஓட்டிக் கொண்டு ஏதாவது ஒரு மலைப்பகுதியில ஒரு குண்டுகளில் இருந்து தஞ்சம் போகக்கூடியவர்களாக இருப்பார்கள், தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய மார்க்கத்தையும் பாதுகாப்பதற்காக. அது எப்படிப்பட்ட காலமாக இருக்கு வரக்கூடிய காலம்? அறிவுங்கிறது எது சரி தப்புங்கிறத புரிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய ஆற்றலை தீர்மானிப்பதற்காக இல்லை. நீ அறிவை கொண்டு மார்க்கத்தை அணுகினால் மார்க்கத்தை பின்பற்ற இயலாது. மார்க்கத்தை எது சரி எது தப்புன்னு அறிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அறிவை பயன்படுத்தும். அதன் அடிப்படையில வாழ்கிறதுக்கு அறிவை பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வால் முடியும். எல்லா தருணத்திலையும் உன்னை நோக்கி செலுத்துவதற்கு, உன்னை நன்மையிலே நிலைத்திற்கு செய்வதற்கு அல்லாஹ்வால் முடியும். நீ எதாவது முடியாது வழி இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வழி ஏற்படுத்த முடியும். கடலை பிளந்து வழி கொடுத்தவன் அல்லாஹ்தானே, போக வைக்க முடியுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் ஒரு பக்கம் சொல்லும் போது மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நீ தான் உன்னுடைய நன்மை தீமைக்கு பொறுப்பாளி, நீ தான் தைரியத்தை பதில் சொல்ல போற, உன்னுடைய தீமைக்கு நீ தான் தண்டனை அனுபவிக்க போற, யாரையும் உன்னால பொறுப்பு சாட்டி தப்பித்துக் கொள்ள முடியாது, உன்னுடைய நன்மைக்கு உண்டான நற்செய்தியும் உனக்குத்தான். அப்ப என்னையை நம்பு, எனக்கு உண்டான விசாரணை நாளான அந்த தீர்ப்பு நாளை நீ நம்பு. இந்த நம்பிக்கை உனக்கு சரியான விதத்தில் இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் நீ சாய வேண்டியது இல்லை, பயப்பட வேண்டியது அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அதனமா சொன்னார்கள், நீங்க எல்லாரும் மறுமையை நான் நம்பி இருந்தா, எப்படி மரணம் வரைக்கும் அந்த நம்பிக்கையோட இருந்தா நீங்க பொருள் சொல்லலாம். அது எப்படிப்பட்ட காலச்சூழல், எப்படிப்பட்ட இக்கட்டால, எப்படிப்பட்ட சிரமம், இந்த பாலஸ்தீன் மாதிரி இன்னும் 1000 பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம். இதோடு முடிவது கிடையாது. பாலஸ்தீனத்தில் கொண்டு குவிக்கக்கூடியதெல்லாம் இன்றைய நாளோடு முடிய போகக்கூடிய விஷயமா? இல்லை, இன்னும் அதிகமாக காலங்கள் செல்ல செல்ல இந்த உலகம் அளிக்கப்படும் போது இறை மறுப்பாளர்களை மட்டும் உள்ளடக்கியதாக இருக்கும் தான் உலகம் அழைக்கப்படும் சொன்னாங்க. ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர் உயிரில் கைப்பற்றப்பட்டு யாருமே இல்லை, எல்லாருமே காப்பு, எல்லாரும் மறுப்பாளன். அப்படிப்பட்ட சூழல் அழிக்கப்படும். அழிவு எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்லி காட்டலாம். என்னுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் நீங்க பாப்பீங்க. உங்களுடைய கண்ணை இப்படி மூடி திறப்பதை விட குறைவான நேரத்தில் இந்த உலகத்தை அழிப்பேன். உலகத்துக்கு உகமுடிவுலா வருமா? அது கண்ணு சிமிட்டுறதுக்கு உண்டான டைம் நம்மளால நோட் பண்ண முடியுமா? மைக்ரோ செகண்டோட சீக்கிரம் போகக்கூடிய டைம். அந்த ஒரு வினாடி எல்லாம் கண்ணு அளவுல ஒரு வினாடியில் அட்டுமுறை சிமிட்டுவோம். சிமிட்டுவதை விட இன்னும் குறைவுங்க நல்லா திருமுறையில. அந்த தருணத்தில் உலகத்தை அடிப்போம். ஒரு கட்டடத்தை இதை இடிச்சு எல்லாமே முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குதுங்க. ஒட்டுமொத்த பூமியை எல்லாம் அழிப்பான். கண் சிமிட்டுவதை விட குறைவான நேரத்து சுத்தமாக அழித்து அல்லா திருமுறை சொன்னா அல்லாவுடைய முகத்தை தவிர அத்தனையும் அழியக்கூடிய எல்லா படைப்பும் அத்தனையும் அழித்து விட்டு அல்லா சொல்லுவா, யாரா இருக்கீங்கன்னு ஆகலாம். அல்லா கேட்கிறான், யார் இருக்கீங்க? பூமியுடைய அரசர் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்பான். அல்லா இந்த பூமியில் அரசன் என்று சொன்னா எங்கே அந்த நபர்லாம் எங்கேப்பா? நான் தான் சொல்லுவீங்களா? எங்கே யாராவது ஒரு ஆள் அல்லாவுடைய திருமுகத்தை தவிர அத்தனையும் அழித்து விட்டு மீண்டும் படைப்பை தூங்குவான். அவனுக்கு அது எரியாது. அப்படிப்பட்ட நாளையும் அப்படிப்பட்ட இறைவனையும் நம்ம ஏற்றிருக்கோம், நம்பிக்கை கொண்டிருக்கோமா? இல்ல. ஏன்னு சொன்னா என்னுடைய செயல் தான் தீர்மானிக்காது, என்னுடைய தொழிலை தீர்மானிக்கும். நான் அல்லாஹ் நம்புறேனா இல்லையான்னு, நான் மறுமை நான் நம்புறேனா இல்லையான்னு. என்னுடைய ஹராம் ஹலால் தீர்மானிக்கும்.
நான் இறைவனுக்கு எந்த நிறைவேற்றுவதை கட்டுப்படுகிறேன் என்ற என்னுடைய செயல் வடிவங்கள் தான் தீர்மானம். சும்மா வெறுமனம் வந்தவர் சும்மாவில் அமர்ந்திருந்தா ஒரே கேட்ட திரும்பி போயிட்டோம், என்ன பிரயோஜனம், என்ன ஃபாய்தா? என்னுடைய செயல் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த பீடி, அந்த சிகரெட், அந்த வட்டி, அந்த மது, அந்த பொய், அந்த மோசடி எல்லாமே கூடவே இருக்குது. நானும் வர்றேன், அடையாளப்படுத்துகிறேன், திரும்பி போயிடுறேன். அதுல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? எல்லாரும் மனிதனான நம்பிக்கைகளுக்கு உண்டான ஒரு அடையாளமாக இப்போ தற்போது எடுக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க. ரிதன்யான ஒரு பொண்ணும் பெரிய செல்வ பெண்மணியா திருப்பூரை சேர்ந்த ஒரு பெண்மணி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய செய்தி படிச்சிருப்பீங்க. 300 ரூபாய் நகை, 3 கோடி ரூபாய் செலவு, 70 லட்சம் மதிப்புள்ள ஒரு காரை கொடுத்து ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கலாம் தன்னுடைய தகப்பனாரு. அந்த பெண்மணி போயிட்டு இறந்தாலும் 70, 78 நாள்லயே தற்கொலை பண்ணிட்டு இறந்துடுறாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, இந்த ரிதன்யாங்கிற பெண்மணி, எனக்கு உளவியல் ரீதியாக மன ரீதியாக நிறைய காய்ச்சல் கொடுக்கப்பட்டது, என்னால முடியல. இதுக்கு மேல அவங்க அந்த இடத்துல வாழ்றதுக்கு என்னால முடியல. எனக்கு சாதகமாக ஒரு தாய் நண்பரும் கிடையாது, என்னுடைய கணவன் வீட்டாரும் கிடையாது. அம்மா வீட்டுக்கு போனா அவங்க சொல்றாங்க, அனுசரிச்சுதாமா போகணும், அப்படிதான் குடும்ப வாழ்க்கைங்கிறாங்க. ஆனா இவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறா. இவன் என்ன பண்றான், எங்க தாய் நண்பர் வீட்டுல எல்லாம் நடிக்கிறாங்க, அந்த அவங்கள்ட்ட வேற விதமா நடிக்கிறாங்க, ஏன்ட்ட வேற விதமா அவங்க பேசுறாங்க. ரெண்டுக்கு சேர்ந்து நிறைய இருக்கு, என்னால வாழ முடியல. எப்படி? அந்த பெண்மணி 27 வயசு, எம்எஸ்சி படிச்ச பெண்மணி, டிரைவிங் பண்ணிக்கிட்டு போய் தான் மருந்து குடிச்சு காரெல்லாம் ஓட்ட தெரியுது. அப்படிப்பட்ட பெண்மணி நம்ம செல்வ செழிப்புள்ள நல்ல உண்டு உடுத்தி இருக்கக்கூடிய உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண்மணி உலகம் நான் தற்கொலை பண்ணிக்கிறான். என்ன சொன்ன காரணம் என்ன? எனக்கு யாருமே இல்லை, அக்கா அம்மா எனக்கு சாதகமா இல்லை, இனி சார்ந்தவங்க எனக்கு சாதகமா இல்லை, உலகமே எனக்கு எதிராக இருக்குது, அதுக்கு தீர்வு தற்கொலை. சரியா? ஆயிஷா ரலியல்லாஹு வயசு 13 வயசு ஒரு சம்பவம் ஒண்ணு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மிகப்பெரிய ஒரு அவதூறு சொல்லப்படுகிறது. சஃப்வான் ரலியும் ஆயிஷா ரலியல்லாஹு ஏதோ தப்பு செய்து விட்டார்கள், பயணத்தில் வரும்பொழுது பின்தங்கி விட்டார்கள். அவர் தான் சஃப்வான் திருப்பி அழைச்சிட்டு வந்து உள்ள விடுறாங்க, முன்னாடி உள்ள கூட்டத்தோடு சேர்த்து விடுறாங்க. அதுக்காக மக்கள் மத்தியில் பலவிதமான அவதூறு பரப்பப்பட்டு விட்டது. ஒரு மாத காலங்கள் அவதூறு இந்த மிஞ்சி போய்விட்டது. அதுல மிஸ்டர் போன்றவர்கள் எல்லாம் பத்ருப்போல் கலந்து கொண்ட நபர்கள் எல்லாம் அவதூறு செய்தியை பரப்பி விட்டார்கள். இப்படிப்பட்ட செய்தி பரவும் பொழுது ஒரு மாத காலங்கள் என்ன இதை பற்றி செய்தி பரவுதுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு தெரியல. ஒரு கட்டத்துல இயற்கை தேர்வு நிலையத்திற்காக வெளியில போறாங்க, உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க. அப்ப போகும்போது தன்னுடைய சக தோழியாக இருக்கக்கூடியவங்க கூட்டிட்டு போற அந்த பணிப்பெண்ல ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்களுடைய சேலையோ துணியோ இடர்விடுது, இடர்விட்டு கீழே போக விளையக்கூடிய நேரத்தில் மிஸ்டர் நாசமாகட்டுங்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு மிஸ்டர் பத்ருப்போர்ல கலந்து கொண்ட ஒரு சகாபி, அவர் நாசமாகட்டும் எப்படி சொல்றீங்க நீங்க? இடறி விட்டா இந்த வார்த்தை சொல்லலாமா நீங்க? உங்களுடைய மகன் மிஸ்டருடைய தாயாரோ இந்த வார்த்தையை சொல்லுது, மிஸ்டர் நாசமாகட்டும். அந்த நேரத்துல கூட ஆயிஷா ரலியல்லாஹுவோட அறிவை பார்த்தீங்களா? ஒரு பத்ருப்போர்ல கலந்து கொண்டு அல்லாஹ் மன்னித்து விட்டதார். அல்லாஹ் சொல்லுவான், எவ்வளவு அளப்பெரிய கூலி வழங்கப்பட்ட ஒரு நபர் அவருக்கு சொல்லல அப்படின்னு கேட்டவொடனே அவங்களை பத்தி என்னென்ன செய்தி பெருமா பரவி கிடக்கு, இந்த மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னவனே அவங்களால தாங்க முடியல. அழுகிறார்கள் அண்ணன் வார்த்தை சொல்கிறார்கள், தாயத்தை வீட்டுக்கு போனதுக்கு அனுமதி கொடுங்க. நேரா போனார்கள், அத்தா மாட்ட போய் உட்காடுறாங்க, செய்தியெல்லாம் விசாரிக்கிறார்கள். உன்னை பற்றி இப்படித்தான் செய்திகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது, இப்படித்தான் சூழல் அப்படிங்கிறாங்க. 2 இரவு 1 பகல், அதற்கு மேல் என்னுடைய கண்களில் தண்ணீர் இல்லை, அந்த அளவுக்கு ஊக்கி ஊக்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். உச்சபட்சமான உலகத்தினுடைய விரக்தி, இதுக்கு மேல என்னடா அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புமே அந்த இடத்துல இருக்கு. ஏன் தெரியுமா? உண்டு கொடுத்தெல்லாம் அந்த இடத்துல இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அந்த ஒற்றை சிவியை தூக்கி வைக்கக்கூடிய நபர்கள் மறந்து விட்டு வெறும் சிவியை தூக்கி வைத்தார்கள். அதுக்கு ஆயிஷா விளக்கு சொன்னார்கள், நான் இருந்தாலும் அந்த வெயிட்டு தான் இருக்கும், இல்லைன்னாலும் அந்த வெயிட்டு தான் இருக்கும். சாப்பாடே கிடையாது. மாசத்துக்கு ஒரு தடவை நல்லா வயிறு சாப்பிடுறது பெருசு, ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் பட்டினி, உடுத்துவதற்கு உடை கிடையாது. அப்படிப்பட்ட ஏழ்மையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் இருக்கா இல்லையா? அங்கேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஏறத்தாழ வஹி அந்த இடத்தில் நின்று போயிருந்த காலகட்டம். அதுக்குண்டான தீர்வாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கல. மக்கள் மத்தியில் விசாரிச்ச வகையில் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு வேற தமிழ் மொழி இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. நேரம் ஆயிஷா கிட்ட உட்கார்றாங்க. ஆயிஷா இப்படி இருக்கிறாங்க, அவங்க பக்கத்துல ஒரு தோழி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க, ஈத்தாரோ ஹத்தாமா இருக்கிறாங்க. ஆயிஷாவே, நீ ஒன்றும் தப்பு பண்ணலன்னா அல்லாஹ் உன்னை குற்றமற்ற என்று நிரூபிச்சிருவான், சொல்லிடுவான். தப்பு எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள், அல்லாஹ் தன்னுடைய அடியாருடைய பாவமன்னிப்பை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் சொல்ல ஒரு வார்த்தையை சொல்றான். இதை விட ஒரு வேதனை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த செய்தியே ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து ஆயிஷாவை கேட்டு விட்டு அந்த இடத்தில் நிதானம் செய்வதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் ஏன் தப்பு பண்றானா, பதட்டத்தின் உச்சத்தில் தான் தப்பு பண்ணுவான். பதட்டத்தில் நிதானம் தேவை என்பதை ஆயிஷா உலகத்தை எடுத்து காட்டினார்கள். எந்த இறைவேதத்தை கையில் ஏந்தி அதை நடைமுறைப்படுத்தி அதை ஆயுதமாக்கி உலகத்தில் வாழ வேண்டும் நல்ல பெருமானார் காட்டி தந்தார்களோ, அதே இறைவேதத்தை ஆயுதமாக்கி அதை நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக ஏந்தினார். பாருங்கள், ஆயிஷா ஏந்தினார்கள். ஒரு பிரச்சனை நேற்று மௌத்தா போயிடலாம்,
என்னுடைய தகப்பனாகத்துல சொல்றாங்க அபூபக்கர் இடத்துல, அச்சா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, பதில் சொல்லுங்க. சொல்லல. அம்மாட்ட சொல்றாங்க, என்னை பத்தி சொல்லிக்கிறாங்க தெரியுமே, நான் எப்படிப்பட்டவர் சொல்லு, 13 வயது சிறுமி, நான் எப்படிப்பட்டவர் தெரியுமே, நீங்க சொல்லுங்க. சொல்லல. ரெண்டு பெருமானாரை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் தப்பு ஏதும் பண்ணலன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நான் தப்பு பண்ணிருக்கேன்னு சொன்னா உடனே நம்புவீங்க. மக்களுடைய செய்தி எல்லாம் ஒரு உள்ளத்துல அந்த அளவுக்கு போய் சார்ந்துருச்சு. எப்படி, நான் தப்பு பண்ணலன்னு சொன்னா நீங்க நம்ப போறது கிடையாது, நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லலாம்னு சொன்னா உடனே நம்பி விடுவீர்கள். அந்த அளவிற்கு உச்சபட்சமாக மனிதனுடைய அவதூறுடைய உள்ளத்தை பாதித்து விட்டது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான திருமறையில, இதுதான் இறைவன் மிகப்பெரிய இறைவனே சார்ந்திருக்கிறேன், எனக்கு வழி இல்லாத நேரத்துல வழி ஏற்படுத்தக்கூடிய ஒரு இறைவன், நான் மறுமையை நம்பக்கூடியவன் என்பதை நிரூபிக்கக்கூடிய இடம். ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, யூசுப் விவகாரத்தில் யாக்கும் எப்படியோ, யூசுப் விவகாரத்தில் யாக்கும் யூசுப் எப்படி பலி கொடுத்து விட்டு யூசுப் இறந்து விட்டார் என்று அவர்களுடைய சகோதரர் நாடகமாடிவிட்டு ரத்த சாயத்தோடு சட்டையை யாக்குபுடைய முகத்தில் வீசிவிட்டு யூசுப் முடிந்து விட்டார் என்று சொன்னார்களோ, அந்த நேரத்தில் யாக்கும் ஒரு பதில் சொன்னாரே, நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே உதவி தருகிறேன், எனக்கு அல்லாஹ் இருக்கிறார் என்று சொன்னாரு. அதே வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன். யூசுப் விவகாரத்தில் யாக்கும் எப்படி பொறுமையாக இருந்தாரோ அதை போன்று பொறுமையாக இருப்பேன். என் விவகாரத்தில் நான் குற்றமற்றவர் என்று அல்லாஹ் நிரூபிப்பான். யூசுப் விவகாரத்தில் யாக்கும் பொறுமையாக இருந்தது பல ஆண்டுகளாச்சு. அவர் சிறு வயதிலிருந்து அதுக்கப்புறம் அவர் எகிப்துக்கு போய் அங்கே ஒரு மன்னனிடம் இருந்து பல காலங்கள் ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் பெரிய மந்திரியாகி அதற்கு பின்னாடி தகவலை சந்தித்தார். அவ்வளவு பெரிய காலங்கள் பெருமை காத்து நான் குற்றமற்றவன் என்று அல்லாஹ் நிரூபிப்பான். தற்கொலைக்கு கொண்டாங்களா? ரெண்டே விஷயத்தை கையில் எடுத்தாங்க. எப்படி? தற்கொலை பெரும்பாவம், மரணத்துக்கு முன்னால் வாழ்க்கையில நான் நாசமாயிடக்கூடாது, மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். இன்னொரு புறம் என்ன, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், பிரச்சனை உலக ரீதியாக அத்தனை பேரும் எனக்கு எதிராக இருந்தாலும் வலியே இல்லை என்றாலும் வலியை அல்லாஹ் ஏற்படுத்துவார் என்று ஆயிஷா அந்த இடத்தை சொன்னார்கள். சொன்ன அடுத்த கணம் அல்லாஹ் வசனத்தை இறக்கலாம், தாமதிக்கலாம் இல்ல. யூசுப் விவகாரத்தில் யாக்கும் பொறுத்த அளவுக்கெல்லாம் நீங்க பொறுக்கலாம், அந்த உள்ளத்துல என்ன வந்துருச்சு, இப்ப இறக்கிறோம் பாரு வசனம், அல்லாஹ் இறக்கலாம். எப்படிப்பட்ட வார்த்தை, அழைக்கும் ஆகிறது அல்லாஹ்வுடைய அருள் அன்பு மட்டும் ஒரு உலகத்திலையும் மறுமையிலும் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் உங்களை அழிச்சிருப்பேன். நல்லா ரசூலுல்லாஹ் உள்ளடக்கி சஹாபாக்களை உள்ளடக்கி அவதூறு பரப்பி அத்தனை விழாப்பா உங்களுடைய முழுமையான ஆண்கள் பெண்கள்லாம் இருக்குது, ஒருத்தர் கூட நல்ல விஷயத்தை பேசியிருக்க கூட நல்லா கண்டிக்கிறான், சாட்சியை கொண்டு வராத இடத்துல நிறுத்திருக்க கூடாதா, நீங்க எப்படி நீங்க நம்பினீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கடுமையா சாடி விட்டு சொல்றான். அவங்களெல்லாம் அழிச்சு விட்டு சொல்லி அதே இடத்தில் வசனம். ஒரு பக்கம் படித்த பெண்மணி உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உண்டு கழிச்சிருக்கக்கூடிய தீர்வு வெளியில அத்தாமா எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறாங்க, நமக்கு யாருமே இல்லைன்னாங்க. ஆயிஷா எல்லாரும் யாருமே இல்லை, அல்லாஹ் இருக்கிறோம். என்னுடைய பிரச்சனைக்கு உலகத்தில் உண்டான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு குர்ஆன் அடிப்படையில் வாழ்வதற்கு மனிதனுடைய உதவி தேவையில்லை, அல்லாஹ்வுடைய ஆற்றல் தான் தேவை என்பதை அந்த இடத்தில் நிரூபணம் செய்தார்கள். மறுமை நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால் நான் இந்த அடிப்படையில் வாழ்ந்தால்தான் மறுமை நாளில் நன்மையை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும், நான் நரகத்திலிருந்தே பாதுகாப்பு பெற முடியும் என்று இதை நிலைநாட்டியவர்கள் ஆயிஷா அல்லாஹ்வுடைய ஒரு விஷயத்தை ஒரே செய்தி சொல்லி முடிச்சிடறேன். ஒரே இடத்துல அண்ணன் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படிப்பட்ட செய்தி தெரியுமா? நம்மளுடைய நிலையை நம்ம ஒத்து பார்த்துக்கணும். நான் எந்த நிலையில இருக்கிறேன், இறைவன் நான் எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறேன், ஏன் உதவி எனக்கு வரல நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா நான் என்னுடைய லட்சணம் என்ன, என்னுடைய உள்ளத்தில் ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறக்கான ஒரு செய்தியை சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் புரிகிறானாம், என்னுடைய அடியார்கள் என்னை குறித்து என்ன எண்ணுகிறானோ அதை போட்டுதான் நான் அவன் எடுத்து நடந்து கொள்வேன். எப்படி? என்னுடைய அடியான் என்னை குறித்து எந்த மாதிரி அவனுடைய மனநிலை இருக்கிறதோ அந்த அடிப்படையில தான் நான் அவன்கிட்ட நடந்துக்கிறேன். இதுல இந்த ஒரு செய்தியிலே அல்லாஹ் சொல்லிட்டான், நீ இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த லட்சத்தை பின்பற்ற போற, என்ன எந்த மாதிரி நம்பிக்கையோ அதான் அவனுடைய நடைமுறை. சொல்ல முடியும்னு நினைச்சுன்னா சொல்லலாம், வட்டி வாங்காம இருக்கலாம்னா வாங்காம இருக்கலாம், விவசாயம் பண்ணாம இருக்கலாம்னா பண்ணாம இருக்கலாம், வரவச்சனை வாங்காம இருக்கலாம்னா வாங்காம இருக்கலாம், இந்த கொள்கையின் அடிப்படையில இறுதி வரை இருக்கலாம்னா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம்னா இல்லாமலும் போகலாம். உங்களுடைய மைண்டு தான், நீ என்ன நினைக்கிறியோ அதான். என்னுடைய அடியான் என்ன எண்ணுகிறானோ அதை போன்றுதான் நான் இடத்துல நடந்து கொள்ள சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வதாக கூடுதலாக செய்தியை சொன்னார்கள். அவன் என்னை நினைவு கூறினான், அவனை நான் அழகிய இடத்தில் இதை விட சிறந்த இடத்தில் நினைவு கூறுவேன். அவன் என்னை நோக்கி ஒரு ஜான் வந்தால் நான் அவன் நம்பிக்கையில இறை நம்பிக்கையில சாத்தி இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி என்னால் வாழ முடியும் என்று ஒரு ஜான் நெருங்கினானா நான் ஒரு முலம் அவனிடத்தில் நெருங்குவேன். அவன் என்னை நோக்கி ஒரு முலம் நெருங்கினால் அவனை நோக்கி 2 கையும் என்னுடைய கை அல்லாஹ்வுடைய கை முடியக்கூடிய அளவிற்கு அவனை நோக்கி நான் நெருங்குவேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி வருவேன். அவ்வளவுதான், இதான் இஸ்லாம்.
அதை நடந்து வரணுமா நெருங்கணுமாங்கிற தீர்மானிக்கக்கூடிய யாரு? நம்ம தான். நான் தீர்மானிச்சேன்னா சாத்தியம், என்னுடைய தீர்மானத்துல சாத்தியம் இல்லைன்னா சாத்தியம் இல்லை. அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய கரங்களிலே எல்லாம் விட்டு விட்டாங்க. மிகப்பெரிய சூழ்நிலை. அதை உணர்ந்த நன்மக்களாக வளருமா, நன்மையிலும் நம்மை நினைக்க செய்வாராக, அதை புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்களாக நாம் ஆக்கி வருவாங்க. எல்லாம் உள்ள எல்லாம் நாடியர்களே, ஒரு சில அறிவிப்புகள். வருகிற 20ஆம் தேதி முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு பெரிய பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கோம். இஸ்லாமிய மத்தியில் இருக்கக்கூடிய தீமைகள், போதைப் பொருட்கள், இன்னும் அனாச்சாரமான நிறைய செயலிலிருந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து அதை ஒரு சில மாதங்கள் பிரச்சாரமாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும், அந்த ஆரம்பமாக நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மாவட்டத்தின் சார்பாக ஒரு செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் அறந்தாங்கில் நடைபெறுகிறது. அதில் எந்த மாதிரிலாம் பிரச்சாரத்தை கொண்டு போகலாம், என்னென்ன சமூக தீமைகள் உலகத்தில் இருக்கு, நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கு, இளைஞர்களுடைய நிலைமை என்ன, மார்க் அடிப்படையில் எந்த லட்சத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கும் விதமாக அதற்காக கலந்து கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள் நிர்வாகிகள் உங்களுடைய பெயரை பதிவு செஞ்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அடுத்ததாக ஆம்புலன்ஸ் சேவை நம்முடைய கிளையின் சார்பாக துவங்கி இருக்கிறாங்க. அதில் பிஆர் பட்டின கிளை, இங்கே உள்ள விசாரிச்சு பண்ணலாம், எல்லாம் உங்களுடைய தேவையை பயன்படுத்திக்கங்க. அதுக்குண்டான நம்பரை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லுங்க. நிறைய சமுதாய நற்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜமாத்து அதில் ஒரு பகுதியாக துவங்கி இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் சேவையை பயன்படுத்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.